அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பிரி. நாளைக்கு நிஃப்டியோட எக்ஸ்பிரிக்கான இன்ட்ராடேக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்னன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இப்போ நிஃப்டிக்கு நாளைக்கு மேஜராக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்க்கும்போது 25,993ன்றது நாளைக்கு மேஜர் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். இந்த மேஜர் ரெசிஸ்டண்ட்டை ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணி ஃபர்தராக அப்ட்ரெண்ட் போகுது அப்படின்னா ஃபர்தராக ஆக்ட் ஆகக்கூடிய ரெசிஸ்டன்ட் பார்க்கும்போது 26,056ன்றது ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டு. செகண்ட் ரெசிஸ்டன் 26,159. தேர்ட் ரெசிஸ்டன் 26,261. இதெல்லாம் அப் ட்ரெண்ட் போகுதுன்னா ஆக்ட் ஆகக்கூடிய ரெசிஸ்டன் ரேஞ்சு. இப்போ மார்க்கெட்டு டவுன் ட்ரெண்ட் போக போகுதுன்னா மேஜராக கூடிய சப்போர்ட்னு பார்க்கும்போது 25,890ன்றது நாளைக்கு மேஜராக கூடிய சப்போர்ட்டு. இந்த மேஜர் சப்போர்ட்டை ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா ஃபர்தராக வீக் ஆகிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சப்போர்ட்டை பொறுத்தளவுக்கு 25,827. செகண்ட் சப்போர்ட்டு 25,724. தேர்ட் சப்போர்ட்டு 25,623. இதெல்லாம் டவுன் சைடு போகுதுன்னா ஆக்ட் ஆகக்கூடிய சப்போர்ட் ரேஞ்சு. இப்போ மார்க்கெட்டு ட்ராப் ஜோன் பார்க்கும்போது மேஜர் சப்போர்ட்டுக்கும் இந்த மேஜர் ரெசிஸ்டண்ட்டுக்கும் இன்பிட்டிவில் மார்க்கெட் ட்ரேட் ஆனிச்சு அப்படின்னா இந்த ட்ராப் ஜோன்றதை நம்ம மென்ஷன் பண்ணுவோம். இந்த ட்ராப் ஜோனில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு சைடுவேஸ்க்குள்ளேயே தான் இருக்கும். இந்த இடத்துல அப்படின்னும் போது இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம், இந்த இடத்துல இப்படி ட்ராவல் ஆகிட்டு இருக்குன்னா இந்த இடத்துல நம்ம அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஓகேங்களா? இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுக்கிறோம் அப்படின்னா பெரிய லெவலில் பெரிய மூவ்மெண்ட் நடக்காது ப்ரீமியத்தில். ஓகேங்களா? இதுதான் நிஃப்டிக்கான மேஜராக கூடிய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகேங்களா? வேறு ஏதாவது டவுட்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டிக்கு மேஜர் ரெசிஸ்டன்ட் பார்க்கும்போது 59,023 அப்படின்றது மேஜராக கூடிய ரெசிஸ்டன்ட்டு. இந்த மேஜர் ரெசிஸ்டன்ட்டை ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணிச்சுன்னா ஃபர்தராக அப் ட்ரெண்ட் போகும். அதாவது இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணுதுன்னா எகைன் 59,135க்கு எகைன் ரீட்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா, அதாவது 59,135 எகைன் பிரேக் அவுட் பண்ணுதுன்னா ஃபர்தராக 59,317 அப்படின்ற ரேஞ்சுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா? இதுதான் பேங்க் நிஃப்டிக்கு ரெசிஸ்டன். அதையும் பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 59,500ன்றது தான் அடுத்தது இருக்கக்கூடிய மேஜராக கூடிய ரெசிஸ்டன் ரேஞ்சு. ஓகேங்களா? ஓகே. இப்போ மேஜராக இருக்கக்கூடிய சப்போர்ட்னு பார்க்கும்போது 58,841ன்றது மேஜராக கூடிய சப்போர்ட். ஓகேங்களா? இந்த மேஜர் சப்போர்ட் ஒன்ஸ் பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா எகன் கீழே 58,724 கிட்ட சப்போர்ட் எடுத்துட்டு எகன் ரீட்ரெஸ் அதாவது மேஜர் சப்போர்ட்டை ரீட்ரெஸ் பண்ணிவிட்டு எகைன் ஃபால் ஆகுது அப்படின்னா அடுத்த சப்போர்ட் நம்மளுக்கு பார்க்கும்போது 58,545ன்றது அடுத்த சப்போர்ட்டு. அதையும் பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 58,365ன்றது ஃபர்தர் ஆக்ட் ஆகக்கூடிய சப்போர்ட்டு. இப்போ ட்ராப் ஜோன் பார்க்கும்போது கன்சல்டேஷன் ஜோன் தான். ஓகேங்களா? கிளியராக இந்த இடத்துல மென்ஷன் பண்ணோம் போனதறையே. இந்த இடத்துல ட்ராவல் ஆகிறப்ப நம்மளுக்கு என்ன நடக்கும்னா ப்ரீமியம் மெல்ட்டிங் தான் நடக்கும். பெரிய லெவல்லாம் பெரிய மூவ்மெண்ட் நடக்காது இந்த இடத்துல. ஓகேங்களா? அதுதான் நம்ம ட்ராப் ஜோன்றதை நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். அது 59,000க்கும் 58,841க்கும் இன்பிட்வீனில் மார்க்கெட் ட்ரேட் ஆனிச்சு அப்படின்னா ட்ராப் ஜோன். ஓகேங்களா? இதுதான் பேங்க் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஃபைனலில் பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி பார்த்தோம். ஃபின் நிஃப்டிக்கான மேஜராக கூடிய ரெசிஸ்டன்ட் பார்க்கும்போது 27,416ன்றது மேஜர் ரெசிஸ்டன்ட். இந்த மேஜர் ரெசிஸ்டன்ட் உங்களுக்கு பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா ஃபர்தராக அப் ட்ரெண்ட் போகும். அதாவது 27,485க்கு போயிட்டு எகைன் ரீட்ரெஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு பையிங்கோட பிரேக் அவுட் பண்ணுறாங்க. அதாவது 27,482 பிரேக் அவுட் பண்ணுறாங்கன்னா எகைன் ரெசிஸ்டன் பொறுத்தளவுக்கு 27,588ன்றது செகண்ட் ரெசிஸ்டன். தேர்ட் ரெசிஸ்டன் ப்ரீவியஸ் ஸ்விங் ஹை கிட்டத்தட்ட 27,695 700 கிட்ட. ஓகேங்களா? இதுதான் ரெசிஸ்டன் ரேஞ்சு. இப்போ மேஜராக கூடிய சப்போர்ட்னு பார்க்கும்போது 27,310ன்றது மேஜர் சப்போர்ட்டு. இந்த மேஜர் சப்போர்ட்டு நாளைக்கு பிரேக் அவுட் பண்ணுது அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த டேவோட லோ அதை கட் பண்ணுது அப்படின்னா 27,244ன்றது ஃபஸ்ட்டு சப்போர்ட்டு. அதை பிரேக் அவுட் பண்ணாமல் ரீட்ரெஸ் பண்ணிவிட்டு அகைன் பிரேக் அவுட் பண்ணுறாங்கன்னா நல்ல ஒரு டவுன் சைடு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதாவது அடுத்த சப்போர்ட்டை பொறுத்தவரைக்கும் 27,137ன்றது செகண்ட் சப்போர்ட்டு. அதுக்கும் பிரேக் அவுட் பண்ணுதுன்னா 27,030 தான் அடுத்த சப்போர்ட்டாக இருக்குது. அதுதான் ஃபின் நிஃப்டிக்கு. இப்போ ட்ராப் ஜோன் பார்க்கும்போது 27,310க்கும் 27,416 கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நாளைக்கு சைடுவேஸ் மூவ்மெண்ட்டுக்கான ட்ராப் ஜோனாக இருக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துல ட்ராவல் ஆகி இப்படி ஆகிட்டு இருக்குன்னா நாளைக்கு இந்த இடம் தான் ட்ராப் ஜோன்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கோம். இந்த ட்ராப் ஜோனில் மார்க்கெட்டில் ட்ரேட் எடுக்கலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஓகேங்களா? என்னை பொறுத்தளவுக்கு பெரிய மூவ்மெண்ட் இருக்காது இந்த ட்ராப் ஜோனில் இருக்கும்போது. அதனால் இந்த இடத்துல அவாய்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. ஓகேங்களா? இந்த வீடியோவில் சொன்ன அனைத்து லெவல்ஸுமே யூஸ் பண்ணி அதாவது நாளைக்கு உங்கள் சார்ட்லேயும் அப்ளை பண்ணி ஒரு பேக் டெஸ்ட்டுக்கோ பேப்பர் ட்ரேட்லையோ எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள். எந்த அளவுக்கு நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஒர்க் ஆகிருக்குன்றதை இந்த வீடியோட கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ நம்பா.